வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் போலீஸ் குவிப்பு. மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. தமிழ்நாடு முழுவதும் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருப்பதற்காக போலீஸ்கள் சுமார் 2 லட்சம் போலீஸ் தமிழகம் முழுவதும் குவிக்கப்பட்டுள்ளது. அதிலும் சென்னையில் மட்டும் 25,000 போலீஸ் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சியை அமைக்கும், அதிமுக எதிர்க்கட்சியை அமைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்ற கருத்து கணிப்புகள் வெளியாகி தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்றதிலிருந்து பல்வேறு தோல்விகளை மட்டும்தான் சந்தித்து வருகிறார். இதனால் கடுமையான கோபத்தில் இருக்கின்ற அதிமுகவின் தொண்டர்கள், கிளை நிர்வாகிகள் எந்த ஒரு பிரச்சனையிலும் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடக்கூடாது என்பதற்காக கூடுதலாக அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் போலீஸ் குவிக்கப்பட உள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளது. அன்றைக்கே சசிகலா, OPS, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் கூறினார்கள், அதிமுக வெற்றியடையக்கூடிய ஒரு கட்சி, அதை ஒற்றுமை இல்லாமல் நிச்சயம் சாத்தியமே கிடையாது, பிரிந்து கிடந்தால் வெற்றியடைவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை பல முறை எடுத்து கூறினார்கள். எடப்பாடி அன்றைக்கு அதை கவனத்தில் கொண்டிருந்தால் விஜய் அவர்கள் அரசியலையே தொடங்கியிருக்க மாட்டார். தற்பொழுது ஒட்டுமொத்த அரசியல் கள நிலவரமும் தலைகீழாக மாறியிருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் சுயநலத்திற்காக, தற்பொழுது பதவியிற்காக அதிமுகவை தோல்வி அடையக்கூடிய வகையில் செய்துவிட்டார் என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதனால் அரசியல் களத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தோல்வி மட்டும்தான் உறுதி என்ற 4 நிறுவனங்கள், மிக முக்கியமான நிறுவனங்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் வெளியாகியுள்ளது. மே 4ஆம் தேதி திங்கட்கிழமையன்று தமிழகம் முழுவதும் 60 மையங்களில் ஓட்டுக்கள் எண்ணப்படும். இதனால் திமுக பின்னடைவை சந்தித்தால் தொண்டர்கள் கடுமையான கோபத்தில் அதிமுகவின் தலைமையில் முற்றுகையிடக்கூடாது என்பதற்காக போலீஸ் குவிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 அரசியல் களம் ஒரு திருப்புமுனையான தேர்தல் என்பதை நாம் பல முறை தெரிவித்திருந்தோம். எடப்பாடியின் சுயநலம்தான் அதிமுக தோல்விற்கு காரணமா என்பதை உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வியடைந்தால் தொடர்ச்சியாக பொதுச்செயலாளராக தொடரலாமா, அல்லது அந்த பதவிற்கு தகுதியானவர் யார் என்பதையும் கமெண்டில் கூறுங்கள்.